function of binomial distribution. So நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம சிலபஸ்ல இப்போ அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பைனாமியல் பாய்சான் வந்து செகண்ட் யூனிட்லயும் எக்ஸ்போனென்ஷியல் நார்மல் வந்து தேர்ட் சாப்டர்லயும் இருக்கு. நம்ம இந்த 4 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எம்ஜிஎஃப் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்றத நம்ம டினோட் பண்றது mx of t, m suffix x அது mx of t, that is summation x equal to, இப்போ நம்ம பைனாமியல்னு எழுதுறோம்ல, பைனாமியல்ன்றது ஒரு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன், அதனால சம்மேஷன். இதே வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்திருந்தா எக்ஸ்போனென்ஷியல் நார்மலும் கண்டினியூஸ், அப்ப இன்டெக்ரல்னு எழுதுவோம், சம்மேஷன் எழுத மாட்டோம். ஸோ சம்மேஷன் x equal to 0ல இருந்து n எக்ஸ்பெக்டேஷன் பவர் tx into p of x, இதுதான் mx of t. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ் பண்ண போறோம். p of xன்றது நம்மளோட ஃபார்முலா, பைனாமியலோட ஃபார்முலா, ncx p power x q power n minus x. இதை p of xல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ mx of t equal to summation x equal to 0ல இருந்து n e power tx, p of x இருக்கிற இடத்துல ncx p power x q power n minus x. இப்போ இந்த ncx மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை எந்தெந்த டேர்ம்ஸ்க்கு சேர்ந்தா இருக்கோ ஒரே மாதிரி இருக்கோ அதை கிளப் பண்ணி எழுதலாம். நமக்கு எது சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாருங்க. இது இங்கேயும் பவர்ல எக்ஸ் இருக்கு, இதுவும் பவர்ல எக்ஸ் இருக்கு, மற்றதெல்லாம் n மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு, அதை எழுத முடியாது. நான் இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து எழுதுறேன். 0ல இருந்து n ncx p, p கூட ஈயும் சேர்த்து எழுதுறேன், இ டீயையும் உள்ளே எழுதிடலாம், ஹோல் பவர் எக்ஸ், et தான் et ஹோல் பவர் எக்ஸ். இது வந்து ப்ராப்பர்ட்டி am ஹோல் பவர் என்னன்றது amn ரெண்டும் ஒண்ணுதான். by using the property of power, ஹோல் பவர்னு எழுத முடியும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்ப ஹோல் பவர் எக்ஸ் எழுதியிருக்கோம். பக்கத்துல q n மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா nc0ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ nc0ன்றது 0, 1 ஃபேக்டோரியல். அடுத்தது பவர் 0 pet ஹோல் பவர் 0, ஹோல் பவர் 0ன்னும் போது தட் இஸ் 1, அண்ட் q மட்டும்தான் n மைனஸ் 0, அப்ப qn. அடுத்தது x இருக்கிற இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, nc1 pet ஹோல் பவர் 1 q பவர் n மைனஸ் 1. q ரெடியூஸ் ஆயிட்டே வரும், p இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். பாருங்க, nc2 pe பவர் t ஹோல் பவர் 2 q பவர் n மைனஸ் 2. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா q ரெடியூஸ் ஆகி லாஸ்ட் டேர்ம் வரும்போது q பவர் 0 ஆயிடும். ஆனா p டேர்ம் என்னவாகும், p e பவர் t ஹோல் பவர் n ன்னு மாறும். ஸோ நம்ம எக்ஸுக்கு 0 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே வரோம், q ரெடியூஸ் ஆயிட்டே வருது, pet வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். இப்போ இதை பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ல நம்மளால எப்படி எழுத முடியும் அப்படின்னா mx of t equal to q ஒரு டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம், அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மும் இங்க லாஸ்டா வர டேர்மையும் சேர்த்து எழுதி நம்ம ஹோல் பவர் n இப்படி எழுதலாம். a பிளஸ் பி ஹோல் பவர் n எக்ஸ்பான்ஷன் தான் நம்ம மேல வந்திருக்கு, அதனால a ஓட பிளேஸ்ல q, b ஓட பிளேஸ்ல pet, ஸோ ரெண்டையும் சேர்த்து n. இது வந்து பை யூசிங் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷன் 1 பிளஸ் எக்ஸ் பவர் n ஆர் a பிளஸ் பி ஹோல் பவர் n அப்படி நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இதை சேர்த்து எழுதுறோம். இதுதான் இதோட ஃபார்முலா, மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா இது.